Hi viewers, வணக்கம் and welcome to CM Siva YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அகாரோ டயர் இன்ஃப்ளேட்டரோட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாக்ஸை ஓபன் பண்ணா நமக்கு அது உள்ள வந்து இன்னொரு குட்டி பாக்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதோட மேனுவல் அதெல்லாம் இருக்குது. இதான் நம்மளோட மெயினான ஐட்டம். இதான் டயர் இன்ஃப்ளேட்டரு, கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அசம்பிளிஸ், அதாவது சைக்கிளுக்கு இது அடிக்கிறதுக்கு, பால் வாலிபால்லாம் பேஸ்கெட் பால்லாம் அடிப்போம்ல ஏர் அடிக்கிறதுக்கு, அதுக்கான சின்ன சின்ன அந்த நாசில்ஸு, இது சார்ஜ் போடுறதுக்கு யூஎஸ்பி டு சி டைப் சார்ஜர், கிட்டத்தட்ட நல்ல ஒரு மீட்டர் கேபிளே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட பில்டு குவாலிட்டி வந்து நான் வந்து சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது. இது நல்ல மெட்டீரியல் எல்லாமே நல்ல ராக் சாலிடாகவே இருக்குது. கீழே விழுந்தால் உடையிற மாதிரியோ இந்த பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் புவர் குவாலிட்டி மாதிரியோ தெரியல. அதுமாதிரி இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீசெண்டாகவே இருக்குது. பட்டன்ஸோட குவாலிட்டி எல்லாம் ரொம்ப டக்குன்னு உடஞ்சிரும், இல்லை இந்த ரப்பர்லாம் டக்குன்னு பிஞ்சிட்டு வந்துடும், அந்த மாதிரி இல்லை. நான் இப்போ வாங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸ் ஆகுது. நான் ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெகுலராகவே. ஸோ நான் யூஸ் பண்ண வர இந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பாக்ஸில் முக்கியமான ஐட்டமே இது தான், இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பட்டன் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பட்டன் சென்டராக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த இன்ஃப்ளேட்டர்லேயே உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல பவர் ஆன் பண்ணணும் சென்டர் பட்டனை. ஒரு 2 செகண்ட் அமுக்கி பிடிச்சோன்னா நமக்கு ஆன் ஆகிடும். இது காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து சார்ஜிங் காட்டுறது, சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இது இப்போ டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மோட் பட்டனு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களே டிஃபால்ட்டாக சில இது கொடுத்துருக்குறாங்க. பாலுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், காருக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், சைக்கிளுக்கு எவ்வளோ இருக்கணும், ஸ்கூட்டருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் மட்டும் டிஃபால்ட்டாகவே. இது அமுக்க அது மாறிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கார் செலக்ட் பண்ணால் 36 காட்டுது பார்த்தீங்களா, அது டிஃபால்ட்டாக இருக்கிறது. இல்லை நான் 32 தான் வைப்பேன், சிலர் 30 தான் வைப்பாங்க, 29 தான் வைப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கம்மியாகும், ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 35 இருக்குது. இப்போ நான் குறைக்கிறேன், 30 குறைக்கிறேன்னா சரி இன்க்ரீஸ் பண்ணால் 36.5 ஆயிடுச்சு. குறைச்சா அப்படியே கம்மி பண்ணி நீங்கள் 30 அது செட் பண்ணி 31 விட்டிங்கன்னா 31 ஆகிடும். ஸோ 0 ஆகிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 31 பார் ப்ரெஷர் டயரில் வந்த உடனே அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இந்த லாஸ்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான். ஸோ இந்த பட்டனை நான் 2 செகண்ட் அமைக்க ஒரு செகண்ட் அப்படின்னா இந்த டார்ச் லைட் ஆன் ஆகிடும். தெரியுதுங்களா, டார்ச் எரியுது. அதே இது இன்னொரு தடவை அமுக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி ரெட் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஆக்சுவலாக இந்த இதில் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ரெட் லைட் ஃப்ளாஷ் ஆகிறது தெரியுதா? இது இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெட் லைட் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுறது, ரெட் லைட் ஸ்லோவாக பிளிங்க் ஆகுறது. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன், அவ்வளோதான். மற்றபடி இது குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னடா பாலோட உட்காந்துருக்கான்னு பார்க்காதீங்க. வீடியோ பண்ணிட்டு இருக்கையில பால்லையும் இது ஏர் அடிக்கலன்னு சொல்லிட்டேன்னா என் பொண்ணு அவள் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதில் எப்படிப்பா அடிக்கிறதுன்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் அடித்து காட்டுறேன், அப்படியே உங்களுக்கும் அடித்து காட்டிடுறேன். இதை எடுத்துட்டோம். இதை எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் பாலுக்கு. ஏன்னா பாலுக்கு எவ்வளோ ப்ரெஷர்னு எனக்கும் தெரியாது. இதில் டிஃபால்ட்டாக 18 பாலுக்கு வந்து 18 போட்டிருக்கு. பாலுக்கு வந்து 18 போட்டிருக்கு. ஸோ நானும் அந்த 8லேயே வச்சுக்கிறேன். இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்பு இதை வந்து எடுத்துக்கணும். இதில் இந்த ஒரு எண்டு ரப்பர் எண்டு இருக்கும், அதை இந்த இதில் போட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு. இதெல்லாம் சைக்கிளுக்கு போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பலூனில் ஏர் அடிக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்கெலாம் வந்து அடிப்பாங்க ஏரு. ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை இந்த இன்னொரு சைடில் நம்ம டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டோமா? ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த பாலில் எப்படி அடிப்பாங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய டவுட்டே அதுதான். இந்த பாலில் ஓட்டையே இல்லையே, இதில் எப்படி நீங்கள் ஏர் அடிப்பீங்கன்னு. ஆனால் ஆக்சுவலாக இதில் ஒரு ஓட்டையே இருக்குது. எங்கே அந்த ஓட்டை? இங்கே இருக்குது. தெரியுதா? அந்த ஓட்டைக்குள்ளே இந்த பின்னை
சொருவணும். சொருவிட்டு ஆக்சுவலாக 6 தான் வந்துருச்சு. அதுக்கே பால் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். 8 வரை கொடுக்க வேண்டாம். ஆனால் அதில் அவங்க 8 தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்பா பால் செம்ம டைட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாரு. ஆயிடுச்சா? சொல்லு. நல்லா ஆயிடுச்சா? ஓகே, அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க, விளையாட போயிட்டாங்க. ஸோ பாலுக்கு எப்படி அடித்தோம் பார்த்தீங்களா? சேம் கான்செப்ட் தான் பைக்குக்கு காருக்கு எல்லாத்துக்குமே. அதை நான் இப்போ உங்களுக்கு டேரெக்டாக அங்கேயே போய் பைக்குக்கும் காருக்கும் அடிச்சு காட்டுறேன். இது இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கழட்டணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இதில் சொருவி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட்டோருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பைக்குக்கு எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அந்த நம்ம மாட்டினோம் பார்த்தீங்களா, அந்த ஓசை நான் கழட்டவே இல்லை. சும்மா அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு டேரெக்டாக இதை வந்து நம்ம பைக் டயரில் அப்படியே டேரெக்டாக மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். நான் எப்போவுமே பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலுக்கு 35ம் ஃப்ரண்ட் வீலுக்கு 30 தான் வைப்பேன். ஸோ இப்போ நான் 35 செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வாங்க. ஸோ நம்ம அந்த வால் டியூப் ஏர் அடிக்கும் வந்துருமா, அதில் வச்சுட்டு இது த்ரெட் டைப்பு தான். இப்போது நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பங்க்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அழுத்திடுவாங்க. இதில் அப்படி இல்லை. இது நம்ம அப்படி த்ரெட்டு மாதிரி போட்டு லாக் பண்ணணும். நம்ம லாக் பண்ணியில் லைட்டாக அந்த ஏர் ரிலீஸ் ஆகும், அந்த சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பயந்துடாதீங்க, அது எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் மாட்டிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு பைக்கில் இருக்கிற ப்ரெஷர் வந்து காட்டுது. பைக்கில் பேக் வீலில் எவ்வளோ இருக்குன்னா 32.5 இருக்குது. ஸோ நம்ம 35 செட் பண்ணியிருக்கோமா? இந்த நடுவில் ஆன் பட்டன் இருக்குல்ல, இதை ஆன் பண்ணோன்னா அவ்வளோதான், 35 வந்துருச்சு. பட் நான் என்ன பண்ணுறேன்னா 36 வைக்கிறேன். ஏன்னு அதை சொல்கிறேன். ஓகே, 36 வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம கலட்டையில் அதே மாதிரி இப்போ நம்ம போட்டு டைட் பண்ண தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் அதை சுற்றினோன்னா அது லூஸ் ஆகி வந்துடும். இப்போ ஒரு சவுண்டு கிடச்சி பார்த்தீங்களா, லீக் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் அந்த 36. நம்ம எப்படினாலும் கலட்டையில் லைட்டாக கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். அதனால தான் நான் 35க்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுப்பேன். வச்சுட்டு இது பண்ணுவேன். ஸோ இதில் இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர் அடித்து முடித்த உடனேயே எச்சி வச்சோ இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ரெஷர் சோப் பாட்டில் இருக்குது தெரியுமா, அதை வச்சு அடித்தோ வந்து அந்த வால் டியூப்பில் ஏர் லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுலன்னு இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் சைக்கிள் கடையில் இந்த மாதிரி ஏர் அடிக்கிற கடையில் அடைச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஆனால் பங்க்கில் செக் பண்ண மாட்டாங்க. அது என்ன ஒன்றா இது இதாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஏர் வந்து இதுவாகிடும். அதை பார்த்துக்கோங்க. ஏர் வந்து வெளில போய்டும். ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆகி வண்டி பஞ்சர் மாதிரி ஆகிடும். இப்போ ஃப்ரண்ட் டயரில் அடிப்போம். இப்போ ஃப்ரண்ட் வீலுக்கு பண்ண போகிறேன். ஸோ இங்கே இதில் பாருங்கள் 25 தான் இருக்குது. நான் 30 செட் பண்ணணும். ஸோ 30 கம்மி பண்ணிக்கிறேன். 31 வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கலட்டையில் கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் ஆகும். அதனால் இப்போ 25லேருந்து 31. அவ்வளோதான். 31 வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம கழட்டிடுவோம். தட்ஸ் இட், முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்து வந்து காருக்கும் இதே தான் சேம். இருந்தாலும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, அடுத்து காருக்கு உங்களுக்கு அடித்து காமிச்சிட்றேன். மோடு செட் பண்ணி ஆல்ரெடி காரில் தான் இருக்குது. ஸோ இது 36 இருக்குது. நான் வந்து காரில் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் வீலுக்கு 29ம் பேக் வீலுக்கு 32 தான் வைப்பேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கு அடிப்போம். ஃப்ரண்ட் வீலுக்குனா வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி 29னா நான் 30 வச்சுப்பேன். ஏன்னா நம்ம மாட்டையிலையும் கழட்டையிலையும் லைட்டாக அந்த லீக் ஆகிடும். அதனால் ஸோ சேம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவாக அசசரிஸ் எதுவும் மாட்டவே தேவையில்லை. அந்த மெயின் டயர் இன்ஃப்ளேட்டர் மேலே ஆல்ரெடி மாட்டின டியூப், அவ்வளோதான். அது டேரெக்டாகவே நம்ம அதில் மாட்டிடலாம். ஸோ ஆல்ரெடி 29 இருக்குது அடித்தது. ஸோ அதனால நான் லைட்டாக டாப் அப் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காருக்கும் பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் டிஃப்ரென்ஸு. டயர் பைக்குக்கு பண்ணிங்கன்னா நமக்கு டக்குன்னு 29, 30, 31 அப்படியே ஸ்பீடாக வந்துடும். ஆனால் காருக்கு அப்படி வராது. ஏன்னா டயரோட சைஸ் பெருசு பார்த்தீங்களா. ஸோ அது ப்ரெஷர் ஏறுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ அடுத்து பேக் வீலுக்கு பண்ணிடுறேன். கொஞ்சம் வேர்த்து ஊற்றிருச்சு, கிளைமேட்டு அப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் வீலுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 32 வைப்பேன். பட் இதில் 33 வச்சுருவேன். ஏன்னா நமக்கு அந்த மாட்டையிலையும் கழட்டையிலையும் லைட்டாக கொஞ்சம் ஏர் லீக் இருக்கும், அதுக்காண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் வீலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுலேயும் ஏர் கம்மி ஆகலை பெருசாக, 31.5 இருக்குது. ஸோ இதனால் நான் 33 வச்சுருக்கிறேன். இந்த நாபை அரெஸ்ட் பண்ணுற இது இருக்குல்ல, கேப்பு, என்ஆர்வியோட கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் போட்டுருங்க. ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட கடையில் போய் கேட்டிங்கன்னா இது ₹1 ₹2 தான், வாங்கி போட்டுருங்க. ஏன்னா ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது போய் அந்த வால்வில் அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும், இப்படி உள்ளே வெளில போயிட்டு வரமே, அது உள்ளே போய் ஏதாவது ஒரு கல் சின்னதாக போய் மாட்டி நின்றுச்சுன்னா திரும்ப லாக் ஆகாது, காற்றெல்லாம் வெளில போய்டும். அது நமக்கு சடனாகவும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும். ஒரு லாங் ட்ரிப்லாம் நீங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸில் நீங்கள் ஏர் அடிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸில் பார்த்தா டயர் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த நேரத்தில் எங்கேயும் இல்லை, ஏர் அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா கஷ்டம். ஸோ இந்த கேப் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போட்டுருங்க. இது ஆக்சுவலாக இதில் ஒரு 2 டிப்ஸ்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிடுறேன், மற்ற 2 வீலுக்கும் அடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டிப்ஸ் இருக்குது. அது டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஐடியாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 0 பண்ணிவிட்டு டயரை ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் அப்படி தான் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆகுது. அது வந்து மாறிட்டே இருக்கும், உங்களோட டயர் ரேடியஸ் பொறுத்து, R15 என்ன சைஸு, R15, R16 அந்த இதை பொறுத்து டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அது அவ்வளோ ஏர் உள்ள வால்யூம் பிடிக்கும், அது பிடிச்சி அந்த ப்ரெஷர் வர அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ யாரும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ளாட் டயருக்கு இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஏரை வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா, ரெகுலராக காரை யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 29, இப்போ நான் ஃப்ரெண்டில் 29 வைக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ எனக்கு குறையுது ஒரு 26 அப்படி வருது அப்படின்னா, அந்த டைம்லேயே நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒரு 2 மினிட்ஸ் தான் ரன் ஆகும். ஏன்னா இது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ என்னென்னா, நான் ஒரு தடவை அடித்தேன் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பிறகு 4 வீலுக்குமே, அதாவது வண்டி வாங்கினதுலேருந்து நான் அடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏரு சர்வீஸ் கொடுத்தேன், அப்போ கூட அவங்களும் அடிக்காமல் விட்டாங்க போல். அதுக்கப்புறம் வண்டி வாங்கி 3 மாதம் கழிச்சு நான் இதை வாங்கி அதுக்கப்புறம் தான் வண்டிக்கு ஏரே ஃபஸ்ட்டு நான் பெட்ரோல் பங்கில் கூட கொண்டு போய் அடிக்கலை, ஃபஸ்ட்டு வாங்கி அடித்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஒவ்வொரு டயரும் ஃபில் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் கிட்ட ஆச்சு, அவ்வளோ கம்மியானதுனால. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது பயங்கர ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன்னா இது ஆமாம், ஒரு ஏர் அடிக்கிற இது ஹீட் ஆக தான் செய்யும், இதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அந்தளவு ஹீட்டாக ஒவ்வொரு டைமும் ரொம்ப கம்மியாக ஆக விட்டு அடிச்சிங்கன்னா, கம்மியாக இருந்தால் உங்களுக்கும் காரில் மைலேஜ் பிரச்சனை, இதுவும் ஓவர் ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட லைஃபும் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பேட்டரி தான் பார்த்தீங்களா. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஹீட் ஆகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, காரை யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1 வீக்கு ஒன்ஸோ இல்லை 2 வீக் ஒன்ஸோ வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி கேட்பீங்க, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, ஒரு தடவை சார்ஜ் பட்டான்னு. இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரை இதுவரை யூஸ் பண்ணல, பட் பேட்டரி டீசெண்டாகவே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 தடவை நீங்கள் ஏர் அடிப்பீங்களா பைக்குக்கு, 2 வீலுக்கும், ஒரு மாதம் வரை உங்களுக்கு சார்ஜ் வந்து தாராளமாக நிற்கும், பைக்குக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ காருக்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், வாரம் ஒரு தடவை ஏர் அடிச்சிக்கலாம், அந்த சைக்கிளில் நான் சொல்கிறேன். ஸோ சார்ஜ்லாம் வந்து ஒன்றும் குறையே கிடையாது, பேட்டரி பேக்கப்லாம் நல்லாவே நிற்கிது. இப்போது புதுசாக இருக்கச்சில்ல. ஸோ இப்போவே நல்லா இருக்குது. ஒரு வருஷம் கழிச்சு இதோட கெப்பாசிட்டி ஒரு 50% குறைஞ்சிருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி. அப்போ கூட நமக்கு ஓகே தான், ஒரு தடவை சார்ஜ் போட்டால் நமக்கு வாரத்தில் ஒரு தடவை வந்து ஆன் பண்ணி ஃபில் பண்ணிட்டோமா ஓகே, அதுவே நமக்கு வந்து போதும். ஸோ பேட்டரி வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, பேட்டரியும் நல்லா ஓகே, குட் கண்டிஷன் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது எதில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்போது எனக்கு வந்து 2000 ரூபீஸ் 1950 என்னமோ வந்துச்சு. 2000 ரூபீஸ் கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ என்ன வெளியில் விற்றுட்ருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேணால் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.